டேய் வாடா என் மச்சான். மிஸ் அகிலா, டயலாக்லாம் ஓகே தானே? ஓகே சார். ஷார்ட் ரெடி. காஸ்டியூமா மாத்திக்கங்க. ஓகே, மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க சார். கண்ணா, இந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி. ஓகே. அது எந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இதுவா? எதுக்கு? கோச்சிங் கொடுக்க. ஆங்கிள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் காஸ்டியூமை கொடு. ஐயோ, ஆங்கிள் சொன்னாதான்டா கோச்சிங் சொல்லி கொடுங்க. சாரி மேடம், நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். எல்லா இடத்தையும் என் 2 கண்ணு தான் பாத்துக்கணும். காஸ்டியூம் செக்ஷன், கேமரா செக்ஷன், லைட்டிங் செக்ஷன். சுருக்கமா சொல்லணும்னா நான் இந்த இடத்தோட ஆல்ரவுண்டர். இதுதான் உங்களுடைய காஸ்டியூம். என்னது? காஸ்டியூம் கரெக்டான அளவு தான். இதோட மீதி எங்க? மீதியா? இவ்வளவுதாங்க இருக்கும். அரேபியனோட ஆட்னு தானே சொல்லிருந்தாங்க. ஆமா, பாரம்பரியம் மாறாத நமது தங்க மாளிகை. நான்சென்ஸ். இந்த மாதிரி Dress எல்லாம் நான் போட மாட்டேன். போட மாட்டியா? இது என்ன பிடிவாதம்? பின்ன இதை நானா போட முடியும்? லுக், அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இத போட மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க இதை போடலன்னா முதலாளி கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும். முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. டைரக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. அது பணத்துல குறைவு இருக்குன்னா முதலாளி கிட்ட சொல்லி சரி பண்ணிடலாம். துணி குறைய குறைய மணி கூடும். ஸ்டாப் இட். என்னடா பண்றீங்க? சார், இந்த பொண்ணு இந்த காஸ்டியூம் வேண்டான்னு சொல்றாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அப்புறமும் வேண்டாங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நிறுத்துறா. நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கணும்? பொண்ணுங்கண்டா என்ன அடிமையாடா உங்களுக்கு? நீங்க சொல்றதெல்லாம் அவங்க செய்யணுமா என்ன? பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன் இந்த கம்பெனியில வேலை பார்க்க வேணாம் 100 வாட்டி சொல்லியிருக்கேன். என்னடா இது? இதத்தான் இந்த பொண்ணு போடணுமா? அது இங்க ஷூட் பண்றது ஆட் ஃபிலிம், ப்ளூ ஃபிலிம் கிடையாது. சாரி மிஸ் அகிலா. எடுத்துட்டு போடா. காஸ்டியூமா சார் முக்கியம்? எப்படியும் நகையை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்கல்ல. ஷட் அப். கான்செப்ட மாத்தலாம், ஆனா ஒரு பொண்ணோட மனசையும் பழக்க வழக்கத்தையும் மாத்த முடியாது. மாத்தனா சம்மதிக்க மாட்டேன். இது என்னடா இது? சர்ச் ஃபாதர் ட்ரெஸ்ஸா? பொண்ணோட உடம்பு மூடி வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதோட அழக ரசிக்கிறோம்னா கொஞ்சமாவது கலை ரசனை வேணும். இங்க ஷூட் பண்றது ஆட் ஃபிலிம். கதகளியோ இல்ல பரதநாட்டியமோ கிடையாது. போய் நல்ல பிக்கினியோ இல்ல மினி ஸ்கர்ட்டோ எடுத்துட்டு வாடா. பி செக்ஸி மேன், ஐ சே பி செக்ஸி. நான் என் வாயை பார்த்துட்டு இருக்கேன். இனிமேலாத பெண்களை மதிக்க கத்துக்க. இன்னைக்கு ஷூட்டிங் போதும். பேக்கப் போயா. சாரி மிஸ் அகிலா, இந்த மூட்ல இன்னைக்கு ஷூட்டிங் வேண்டாம். என்னாலதான் சார் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. உங்க மூட ஸ்பாயில் பண்ணதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன். சாரி இல்ல மனோ, அப்படி கூப்பிட்டா போதும். நம்ம ஷூட்டிங் நாளைக்கு கூட வச்சுக்கலாம், நல்ல மூட்ல. நாளைக்கு? ஐயோ, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்ன? பர்சனலா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். சாரி இல்ல மனு. தேங்க்யூ மனு. ஓகே அகிலா, உன்னோட இந்த சிரிப்பு இருக்குல்ல, அதான் கேட்குது. சிரிக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ மனு. வெல்கம். உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸலென்ட். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? நாளைக்கு என்ன அவளுக்கு பர்சனல் விஷயம்? வேற எவனாவது? அது ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பொண்ணோட பயோடேட்டா பாத்தீங்களா? பார்த்தேன். நாளைக்கு அவளோட பர்த்டே. ஓ, அவ்வளவுதானா? இப்ப எனக்கு டென்ஷன் இல்ல சார். நம்ம இந்த பர்த்டே காரணம் வச்சு ஏதாவது பண்ணா என்ன? நீ என்ன சொல்ல வர? சார், உங்க மனசுல அகிலா வந்திருந்தாலும் அகிலாவோட மனசுக்குள்ள நீங்க போகணும்ல. அதுக்கான விஷயத்தை தான் நான் பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது நிறைய பணம் செலவர மேட்டர் தான். ஆனா பணம் தான் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் மணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பிளான சொல்றேன். நடக்குமா? நடந்து தீரும். கஞ்சமா இருக்காதீங்க சார். அகிலா உங்களுக்கு வேணுமா இல்லையா? டேய் கிச்சா, இந்த கம்பெனியோட அசெட் ராணி. அசெட் கொளுத்து. தேங்க்ஸ். அகிலா, எதுக்காக உன்னை இங்க வர சொல்லிருக்கான்? ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் சொன்னா. கூட்டிட்டு வந்திருக்க? I don't know. என்ன கிச்சா இதெல்லாம்? மிஸ் அகிலா மேனனோட பிறந்தநாள் பரிசு. அது எப்படி? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா மனோ சாருக்கு தெரியும். தட் இஸ் மனோ சார். அவரோட ஏற்பாடு தான் இது எல்லாம். சாருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா அவரை பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுப்பாரு. அது அவரோட வழக்கம். வழக்கமா? இல்ல அந்த மாதிரி சொல்ல வரல. ஆக்சுவலி அது அவரோட பழக்கம்னு சொல்ல வந்தேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்குவாங்க. வானத்துல தோன்ற வானவில் மாதிரி ரொம்ப அழகா இருக்க உனக்கு இந்த மனுவோட பிறந்தநாள் பரிசு. ஹாப்பி பர்த்டே. இது மனோ சார் எழுதுனதா? இல்ல, நான் தான் எழுதுனேன்.
What? ஜஸ்ட் ஜோக்கிங். மனசோட பிசினஸ்ன்ற ஒரு ஆளோட மனசு ஓரத்துல ஒரு கவிஞனு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. I can't believe For this. you have to. Happy birthday. Hello. Happy birthday Akila. Thank you Manu. It was quite unexpected இல்ல? மனசுக்குள்ள இது எப்படி தோணுச்சுன்னு கேட்டா I don't know. இந்த பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கிய? நீங்க பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன் சார். ஒரு நிமிஷத்துல அந்த பொண்ணை வளைச்சு போட்டீங்களே. பொண்ணுங்களை மயக்கிறதுல நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணி இருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். வர்மா சார், இதுக்கு மாஸ்டர் டிகிரி எல்லாம் தேவையில்ல. சின்ன சின்ன ஐடியா இருந்தா போதும். முதல்ல நம்ம ஒரு ஜென்டில்மேன் நம்ப வைக்கணும். அப்புறம் அவங்க அழகை பத்தி வர்ணிக்கணும். மூணாவதா காசு கொஞ்சம் செலவு பண்ணோம். எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆனா இது ஒரு ரேர் கேஸ். வாழ்க்கையில நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கிற பொண்ணு அகிலா. நீங்க வேணா பாருங்க, நான் அகிலாவை இந்த கம்பெனியோட அசட்டை கண்டிப்பா மாத்துவேன். ஓ, இட்ஸ் கெட்டிங் லேட். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சின்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். யூ ஆர் a lucky man. Thank you. No mention. குட் ஆஃப்டர்நூன் சார். அப்ப வர்மா சார் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சீங்க. நில்லு யோ உட சொல்லலையா? மருமகனே எங்க அவசரமா கிளம்புறீங்க? அது ரெஞ்சு காத்துட்டு இருப்பா. நான் சீக்கிரம் வரேன்னு சொன்னேன். இதோ பாருடா, பொண்டாட்டி மேல என்ன ஒரு பாசம், என்ன பாசம். இதுக்கப்புறம் ரஞ்சு வெயிட் பண்ண மாட்டா. அவ கராத்தே கத்துக்க போயிருக்கா. கராத்தே கத்துக்கவா? எதுக்கு மச்சான்? தெரியாதா? பேப்பர்ல போட்டிருந்துச்சு. பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறோட ஆம்பளைங்களை கழுத்தை உடைக்கிறதுக்கு உமன்ஸ் கிளப் சொல்லி கொடுக்கிற ஒரு கராத்தே கிளாஸ். ரஞ்சு நாங்க 2 பேரும் சேர்த்துட்டு தான் வரோமே. அவளுக்கு என்ன கஷ்டம், அவளுக்கு என்ன துக்கம் மாமா? கஷ்டப்படுறது நான் தானேயா? அவளை உனக்கு கட்டி கொடுத்திருக்கல. என்ன வேலை இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. இப்போ நாளைக்கு பேசலாமா? வேற இடத்துல அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட்டை கொஞ்சம் மாத்தி வைங்க மச்சான். பெரியப்பா எப்பயாச்சும் தானே உங்க அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு. பாலு, நீ ஓவரா போற மச்சான். நீங்க ரொம்ப பேசாம இங்கேயே இருங்க. வாடகை சைடு. அது நம்ம அம்மா வாழ்க்கை பத்தின விஷயம். பெரியப்பா, நீங்க வாழ்க்கைய பத்தி சொல்லி கொடுங்க. ஒரு 2 மணி நேரமாச்சும் பெரியப்பா உங்க கூட இருக்க வேண்டியது இருக்கும். இங்கே இருங்க. முக்கியமா கொஞ்சம் விஷயம் போ போ. ஹே, பிளான பத்திலாம் எனக்கு தெரியாது. அது மனோக்கு மட்டும் தான் தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் கெஸ் பண்ணிருக்கேன். கார்ல ஒரு சின்ன ரைட், ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு லஞ்ச், அப்புறம் நம்ம ஃபேவரட் சாக்கோபார். அவ்வளவுதான். ஹே பால் போடி. ஓகே பாய். ஹலோ. இங்க 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 இங்க. கிச்சா, நீ என்ன இங்க பண்ற? டியூட்டி மேடம், டியூட்டி. டியூட்டியா? இங்கயா? மனோ எங்க? மனோவா? மனோ சார் கூப்பிடு. ஓ, இப்ப சார் இல்லையே, ஃப்ரெண்டு தானே. வேண்டாம், மனோ எங்கன்னு சொல்லு. மனோ சார் அங்க டியூட்டில, இங்க இந்த பியூட்டியோட டியூட்டியை பார்க்க சொல்லி என்ன இங்க அனுப்பிட்டாரு. மனோ சார் வரதுக்கு லேட் ஆகும்பா. அதனால உனக்கு கம்பெனி கொடுக்க நீங்க வர சொல்லியிருந்தாரு. மூடி போச்சு. ஐயோ, எங்க போச்சு சொல்லு. எங்க? ஏய் அகிலா, ஏய் போகாத, நான் சொல்றது கேளு. அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் 500 ரூபாய், ஐஸ்கிரீம் 1500, குழந்தைங்க ஒரு 50 பேர். இல்லை வேண்டாம், அதிகமாக இருக்கும். ஒரு 35 போட்டுப்போம். ஒரு ஆளுக்கு 100 ரூபானா மொத்தமாக 3500 ரூபாய். மொத்தமாக சேர்த்து 9999 ரூபா. லாபம் 9000 ரூபாய். பரவாயில்லையே, இப்போதைக்கு போதும். ஏன்னா மனுஷனுக்கு பேராசை கூடாது. சாரி சாரி சாரி. வேணா நான் 100 வாட்டி கூட சாரி சொல்றேன். ஆபீஸ்ல தவிர்க்க முடியாம வேலை வந்துருச்சு. அதனாலதான் கிச்சு அனுப்புனேன். என்கிட்ட கோச்சுக்க மாட்டேன்ல? ஹே, எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வேலைய பத்தி எனக்கும் தெரியும்ல. டைம் பாஸ் பண்ண கிச்சாவும் சரியான ஆள் தான். He is so funny. என்னாச்சு? இல்ல, இங்க சொன்னேன். அப்புறம் நாளைக்கு எப்ப பார்க்கலாம்? எப்ப வேணாலும் பார்க்கலாம்ல. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீட்டிங்க்கு நானே வருவேன். கண்டிப்பா. கிச்சு வர மாட்டான். ஓகே. ஐயோ, போன் வச்சிராதீங்க. நான் தூங்க போறேன். அதுக்கு முன்னாடி tell me something sweet. இப்போ வா. என் கூட நீ எப்போ இருந்தன்னா நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். ஐ லவ் யூ. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா?
பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல உங்களுக்கு தான். இப்ப சொன்னது போன்ல இருக்கவங்க கேட்டுப்பாங்கல்ல. கேக்கட்டும். இவனுங்க எல்லாம் பாதி ராத்திரி தான் கால் பண்ணுவானுங்க. சரிங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் பாலானாக்கும் பெரிய டிஸ்கஷன் போச்சு. என்ன டிஸ்கஷன்? உங்களோட போக்கு சரியில்லைன்னு பாலண்ணா அப்பா கிட்ட உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீ கேட்டதை மட்டும் சொல்லு. உங்க போக்கு தப்பா போச்சுன்னா அந்த நிமிஷமே கம்பெனில இருந்து வெளியே அமிச்சிட்டு அந்த சிங்கப்பூர் மாப்பிளைய கட்டி வச்சிருவேன்னு அப்பா சொன்னாரு. நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க? உனக்கு வேற கல்யாணமா? அது கேட்ட உடனே சிரிப்பு வந்துருச்சு. கம்பெனி போனா போட்டோம், ஆனா உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணவா? என்னாச்சு? ஒரு சின்ன பர்ச்சேஸ். நான் இப்ப வரேன். just 5 minutes. அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்ல. நான் இப்ப வந்துடுறேனே. இது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. வர்மாஜி, நான் வர்றதுக்கு லேட் ஆகும். அந்த வெல்கம் குரூப்போட மீட்டிங் நீங்களே அட்டென்ட் பண்ணிக்கோங்க. அவ என் கூட தான் இருக்கா. லெட்ஸ் இட் ரிசார்ட்ல ஒரு சூட் ரூம் புக் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, thank you very much. அங்க பார் மனோ, ஒன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஐயோ, இங்க சொன்ன வர்மாஜி, நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். என்னங்க இங்க பாருங்க. நீங்க இங்க நான் ஷாப்பிங் பண்ண வந்தேன். என்ன ஷாப்பிங்? எனக்கு இல்ல, கிச்சுக்கு. அப்ப கிச்சு எங்க? கிச்சு உள்ள போயிட்டேன். நான் அங்கதான் போலாம் இருந்தேன். நாங்களும் தான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷர்ட் வாங்கிருக்கோம் பாருங்க. எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாமே. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு சீக்கிரம் வருவேன். சீக்கிரம் கண்டிப்பா வருவேன். மனோ, மனோ இங்க வாங்க. பாத்தீங்களா நான் என்ன வாங்கிருக்கேன் பாருங்க. ரிங் நல்லா இருக்குல்ல? போலாம். இவங்க யாருங்க? புரியல. இதான் அகிலா. எந்த அகிலா? நம்ம கிச்சு இல்ல, கிச்சுவோட வைஃப். கிச்சு எப்ப கல்யாணம் பண்ணாரு? இதே கேள்விதான் நானும் கேட்டேன். திருட்டு பையன், யாருக்கிட்டயுமே சொல்ல. இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சது. கிச்சு எங்கம்மா ஷாப்பிங் முடியலையா? ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினா இன்னொருத்தருக்கும் சொல்லணும்ல. உங்களுக்கு அது தெரியாது. ரஞ்சு, இது அகிலா. இல்ல சாரி. போதும் நான் சொல்லிக்கிறேன். அகிலா என் பேர் ரஞ்சு, இவரோட வைஃப். அது வந்து நீ கிளம்பு. சொன்ன மாதிரி சீக்கிரம் வந்துடணும். ஓகே, பாய் அகிலா. அகிலா வேண்டாம், நீங்க ஏமாத்திட்டீங்க. மோசமானவர், சீட்டர். அகிலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்க மாட்டேன். எனக்கு இனிமே உங்களை பார்க்கவே வேண்டாம்.